அயோத்தியாபட்டினம் ரயில்வே கேட் அடிக்கடி மூடப்படுவதால் போக்குவரத்து கடும் நெரிசல் ஏற்படுகிற காரணத்தால் உடனடியாக அயோத்தியாபட்டினம் ரயில்வே கேட் அருகே உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என கேட்டு புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை அயோத்தியாபட்டினம் ரயில்வே கேட் அருகே நடத்தினோம். அதே போல பல்வேறு கோரிக்கைகளை அதில் முன்வைத்திருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய ரயில்வே நிலையத்தில் கழிவறை பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அது உடனடியாக பயணிகளுடைய உபயோகத்திற்காக அந்த கழிவறைகளை எல்லாம் திறந்து விட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம். அதே போல வலசூர் போயர் தெருவில் மின்சார கம்பிகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு இடையிடையே ஒரு கம்பத்தை நட்டு அதை பொதுமக்களை பாதுகாக்க வேண்டி அந்த கோரிக்கையை முன்வைத்து போராட்டம் நடத்தியிருக்கிறோம். அதே போல குடிதண்ணீர் பிரச்சனை இருக்கிறது வலசூர் பஞ்சாயத்துல. உடனடியாக ஊராட்சி நிர்வாகம் இந்த குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று கேட்டும், அதே போல நொச்சிப்பட்டியிலிருந்து தாமரைப்பாலிக்காடு செல்லுகிற வழி மிகவும் குண்டும் குழியுமாக இருக்கிறது. அது உடனடியாக தார் சாலையாக மாற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். அதே போல உடையாப்பட்டி பகுதியில அம்பேத்கர் சிலை அருகே அந்த மெயின் ரோட்டில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகிறது. அங்கே ஒரு வேகத்தடை அமைத்து அந்த மக்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியின் அயோத்தியாபட்டினம் ஒன்றிய குழு சார்பில் நடத்தியிருக்கோம். குறிப்பா இந்த கேட்ல என்னென்ன பிரச்சனை வருது, பாதிப்பு என்ன வருது? பாதிப்புன்னு சொன்னீங்கன்னா, அந்த ரயில்வே கேட்டு மூடப்பட்டால் இந்த பக்கம் ஆத்தூர் வழியில இந்த நம்ம நிற்கிற பாதைகள்ல 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வண்டி நிற்கும். அதே போல சேலம் ரோட்ல நிற்கும். அரூர் பிரிவு ரோடு, அந்த ரோடுல 2 பக்கமும் வண்டி நிற்கும். இங்க சேலத்துல இருந்து அரூர் திரும்புகிற வாகனங்கள் நின்றுதுன்னா போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்படுகிறது. 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் காலதாமதமாக செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு அவசரத்துக்கு செல்லுகிறவர்கள் செல்ல முடியல. அடிக்கடி இந்த ரயில்வே கேட்டு மூடி திறக்கிறதுனால போக்குவரத்து நெரிசல் கடுமையாக இருக்கு. அதை போக்கணுங்கிறத மேம்பாலம் கட்டுறது. குறிப்பா இது பக்கத்துல ரயில்வே உணவகங்கள்லாம் ஓப்பன் பண்றாங்க. இந்த பிரச்சனை மக்களோட பிரச்சனைக்கு ஏன் செவிசாய்க்க மாட்டீங்க? சட்டமன்ற என்ன மாதிரி நடவடிக்கை சட்டமன்ற உறுப்பினர் பாத்தீங்கன்னா, இது சட்டமன்ற உறுப்பினர்களா அதுக்கு கோரிக்கையை முன்வைக்கணும். ஆனா இப்பதான் ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்குது. அது இனிமேல் என்ன பண்ணுவாங்க என்னன்னு தெரியாது. இப்ப இருக்கிறவர் இந்த தொகுதியை பொறுத்தவரை இது அதிமுக வெற்றி பெற்ற தொகுதின்னு நினைக்கிறேன். ஏற்காடு அதிமுக தொகுதி. அந்த எம்எல்ஏவையும் பார்த்து முறையிடலாம். ஏன்னா இந்த கோரிக்கையை இந்த மேம்பாலம் கட்டுவதற்கு அனைத்து கட்சியினரும் சேர்ந்து போராடினால் இந்த வெற்றி அடையும். அடுத்த கட்டம் இன்னும் மக்களை திரட்டி மறியல் போன்ற போராட்டங்களை நடத்துவதற்கு திட்டம். ஓகேங்களா? பேரு ஜீவானந்தம்.